மாய புத்தகம் 2024ல தமிழ்ல வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. ராம ஜெயபிரகாஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் குமார், அபர்ணதி, ஸ்ரீகாந்த் மற்றும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ எப்படியாவது சினிமாவில் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லட்சிய கனவோட இருக்காரு. ஒரு நாள் நைட்டு இவருடைய கனவுல ஒரு புத்தகம் ஒன்று வருது. அந்த புத்தகத்துல இருந்து ஒரு பாம்பு வந்து இவரை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணுது. என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் ஒரு சாமியார்கிட்ட இதை சொல்றாரு, இதை பத்தி கேட்கறாரு. அந்த சாமியார் ஒரு புத்தகம் ஒன்று கொடுக்குறாரு. இந்த புத்தகத்தோட கதையை நீ படமா எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தோட லொகேஷன் ஒரு காட்டு பகுதியில் ஒரு அடர்ந்த பங்களா. அந்த பங்களாக்கு இவங்க போறாங்க. அங்கே போய் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட வேலைகள்லாம் தொடங்குறாங்க. திடீர்னு பார்த்தா அமானுஷமான சக்திகள் அப்படின்ட்டு இவங்களை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ இறுதியில் அந்த பங்களா வந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த அமானுஷமான சக்தி யாரு, எதற்காக இப்படி பண்ணுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்துடைய ஸ்டோரியில் தான். ஏன்னா ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் அப்படின்ட்டு படத்தில் நடித்த எல்லாமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஓரளவுக்கு அவங்க கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படின்னு பேய் படம் மாதிரி அப்படியே நம்மளை காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கதவை தன்னால் திறக்கிறது அப்படின்ட்டு வழக்கம் போல் வர பேய் படம் மாதிரி அப்படியே ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிச்சிருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக் காட்சி. இந்த காட்சியில் தான் பயங்கரமாக அப்படின்ட்டு பூர்வ ஜென்ம நினைவுகள் அப்படின்ட்டு அப்படியே கதை நகருது. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேய்பட மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃபில் பூர்வ ஜென்மத்தில் நடந்த கதை அப்படின்ட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க. இன்னும் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இன்னும் கொஞ்சம் எடுபட்டுருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்ரீகாந்த் அவங்க வருவாங்க, ஃப்ளாஷ்பேக் காட்சியில் மட்டும் வருவாங்க. ஆனால் அவர் வர காட்சி எதுக்குடா இது, எதுக்கு இவர் வராரு அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா கதையோட ஒரு ஒன்றி வரல. படம் பார்க்கும்போது எந்த ஒரு எமோஷனலும் எதுவுமே நம்ம டச் பண்ணல. ஏதோ போகிறாங்க அப்படின்ட்டு வராங்க அப்படிங்கிறத இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ஃபீலை கொடுத்துருக்கலாம். எந்த ஒரு கேரக்டரும் சரியாக எழுதலை. அதே மாதிரி கதை செகண்ட் ஹாஃப்லேருந்து டர்னிங்கே மாறிடுது. இது மாதிரி கதைகள் நிறைய வந்திருக்குமோ, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறா அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலிக்குலாம் படத்தை நம்ம இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுருக்கோம் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களிடம் உங்கள் கவி பாரதி.